வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4.1 டிஜிட்டல் ரிமோட் கிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5.1 ரிமோட் கிட் பற்றி தான் அதிகமாக பார்த்துருப்போம். இது என்ன 4.1 ரிமோட் கிட்டு, அதை விட இதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, இல்லை இந்த 4.1 ரிமோட் கிட்டை நம்ம எங்கே எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு சில தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த 4.1 சேனல் ரிமோட் கிட்டை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கார் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஒரு அசம்பிள்டு ஹோம் ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் வித் ரிமோட் கிட்டோட பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தேவைக்கு இந்த ரிமோட் கிட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணி ஒரு 2.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் அல்லது 4.1 சேனல் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் தாராளமாக அசம்பிள் பண்ண முடியும். கார் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் அதனுடைய பவர் சப்ளையை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, அதனுடைய ஒரு கண்ட்ரோல் பவர் சப்ளை எப்பவும் டிசி அதுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அது கட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கார் ஸ்டீரியோவில் பேட்டரியிலேருந்து ப்ளஸ் சப்ளை ஒரு லைன் டேரெக்டாக எப்போவுமே கார் ஸ்டீரியோ சிஸ்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாக ரீசெட் ஆயிரும். திரும்ப நமக்கு பிடிச்ச அந்த மேனுவல் செட்டிங்கெல்லாம் நம்ம வச்சு சேவ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இந்த ரிமோட் கிட்டில் இருக்காது. நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வைக்கிறீங்களோ அது சேவ் ஆகிடும். திருப்பி ஆன் பண்ணும்போதும் அதே செட்டிங்ஸ் தான் இருக்கும். அதாவது அதே பேஸு, ட்ரபிள், மிட்டு, சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி என்ன வைக்கிறீங்களோ அது எல்லாமே அதே போல் தான் இருக்கும். ஸோ இந்த ரிமோட் கிட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஒரு 4.1 ரிமோட் கிட்டுங்கிறத சொல்லியிருந்தேன். இதில் பேஸ், ட்ரபிள், மிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே சப்வூஃபருக்கான ப்ரீ அவுட்புட் இருக்குது. இதில் ஒன்றுக்கும் தேவையான அளவில், அதாவது வைட் ரேஞ்ச் லெவலில் இதனுடைய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால் நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான அவுட்புட்டை நீங்கள் ஒரு ஹோம் ஆடியோவுக்கு ஸ்டீரியோ வித் சப்வூஃபரோட கேட்கணும் அப்படின்னா, அதாவது 2.1 கேட்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரிமோட் கிட்டை யூஸ் பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் ஆடியோ சாங்ஸ் அல்லது வீடியோ சாங்ஸ் மட்டும் 2.1 எஃபெக்டில் கேட்குறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி 5.1 ரிமோட் கிட்ட அல்லது 5.1 அனலாக் ஆம்ப்ளிஃபையர் அந்த மாதிரி போயிடுங்க. பாட்டு கேட்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட் ஆடியோ சாங்ஸ்க்காக ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரிமோட் கிட்டில் பண்ணுறீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிமோட் கிட்டில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த ரிமோட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டிஸ்பிளே 2 லைன் எல்சிடி டிஸ்பிளே வந்துடும். அதற்கடுத்து மதர் போர்டு, அதாவது பாட்டம் போர்டு வந்துடும். அதற்கடுத்து 2 என்கோடர், ரோட்டரி என்கோடர். ஒரு என்கோடர் பார்த்தீங்கன்னா மெனு சூஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்கு, இன்னொரு என்கோடர் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஆடியோ இன்புட்டு அவுட்புட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி கனெக்டர் பஞ்ச் வந்துடும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்துடும். இதெல்லாம் தான் இதில் வருது. ஸோ இதனுடைய ரிசல்ட்டுக்கு மெயின் காரணம், இது ஏன் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது இதனுடைய ஆடியோ அப்படின்னா, அதற்கு மெயின் காரணம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ ப்ராசஸர் PT12919-S அப்படிங்கிற இந்த ஆடியோ ப்ராசஸர் தான். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இதனுடைய தரம், கிளாரிட்டி அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதில் அந்தளவுக்கு ஆடியோ ஃபில்டர் இருக்குது, அந்தளவுக்கு டிஜிட்டல் கண்ட்ரோல் இன்பில்ட்டாக இருக்குது இதில். ஸோ அதனால தான் அவ்வளவு கிளியரான அவுட்புட். இந்த ஐசியினுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அப்போது தெரியும் உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த மெயின் குவாலிட்டிக்கு காரணம். ஸோ இந்த ரிமோட் கிட்டை வச்சு நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் அல்லது கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் கூட மேட்ச் பண்ணலாம். ஸோ டிடிஎஸ் சீரீஸில் எந்த ஐசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட் இதுக்கு இருக்கும். கிளாஸ் டி ஐசிஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையில் தான் வேலை செய்யும். 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் சிங்கிள் சப்ளை டிசி இன்புட் கொடுத்து நீங்கள் அதை ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இந்த ரிமோட்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே யூனிட். ஸோ டிஸ்பிளே யூனிட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வந்துடும். இது மெயின் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது அப்படியே தான் இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா பேக் சைடில் ரோட்டரி என்கோடர், அதாவது இப்போ பாருங்கள் தெரியும், இங்கே வால்யூம்க்கான என்கோடர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்புட் செலக்ட் பண்ணுறதுக்கான என்கோடர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஐஆர் சிக்னல் அவுட்டு கிரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில யூஎஸ்பி ஆடியோ பிளேயர் ப்ளூடூத்தோடு வருது பார்த்திங்களா, அந்த பிளேயரையும் சேம் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மெர்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஐஆர் அவுட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வயர் பிராண்டினுடைய ஒன்லி 7 செக்மெண்ட் எல்இடி டிஸ்பிளே மட்டும் சின்னதாக வரக்கூடிய ஸ்கொயர் போர்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த டைப் போர்டுக்கு இது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இன்னும் ஒரு சில மாடல் மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக அதில் கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஆனு, ஃபேன் சிக்னல், அதுக்கடுத்து ஸ்டாண்ட் பை, ஸ்பீக்கர் டிலே, அப்புறம் 3D எஃபெக்ட் ஆன் ஆஃப். ஸோ இதன் மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் அதையும் பண்ண முடியும். அதாவது இந்த யூஎஸ்பி ஆன் சிக்னல் வழியாக ஒரு ரிலேவை ஸ்விட்சிங் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ நீங்கள் யூஎஸ்பி இன்புட் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பிளேயருக்கு பவர் சப்ளை போகிற மாதிரி அந்த ரிலே வச்சு ஸ்விட்சிங் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஃபேன் கண்ட்ரோல், பர்டிகுலர் வால்யூம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் ஃபேன் ஆன் ஆகி ரன் ஆகிற மாதிரி ஒரு சிக்னல் அவுட்புட் கொடுத்து ஒரு ரிலே ஸ்விட்சிங்கில் நம்ம ஃபேனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதற்கடுத்து ஸ்டாண்ட் பை சிக்னல், அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகிற மாதிரியோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க முடியும். அதுக்கடுத்து ஸ்பீக்கர் டிலே, ஸோ கிட்டு ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் டிலே கழித்து ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் ஸ்பீக்கரில் ஒரு டப்புன்னு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, பவர் சப்ளை கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகும்போது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிலே சிக்னல். அதுக்கடுத்து 3D எஃபெக்ட் போர்டு, அதாவது இந்த ரிமோட் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனலும் ஒரே மாதிரி தான் பாடும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எப்படி பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோலில் பாடுதோ அதே மாதிரி தான் ரியரும் பாடும். சரவுண்ட் அவுட்புட் இது வராது. ஒருவேளை பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் இந்த 3D ஆன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குற மாதிரி இதுலேயும் கொடுக்கணுன்னா அடிஷ்னல் ஒரு அக்சசரி போர்டு, அந்த 3D டிலே போர்டை நீங்கள் ஆட் பண்ணி அந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் போர்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து பாட்டம் போர்டு பற்றி பார்த்துருவோம். ஸோ பாட்டம் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே, அதாவது மொத்தம் வந்து இதில் 4 இன்புட் இருக்குது. எல்லாமே ஸ்டீரியோ இன்புட் தான். 5.1 இன்புட் கிடையாது, அதாவது 6 சேனல் இன்புட் கிடையாது, எல்லாமே ஸ்டீரியோ இன்புட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு, லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட் இருக்குது. அதுக்கடுத்து டிவிடி இன்புட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. அதுக்கடுத்து மைக் இன்புட் லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. அதுக்கடுத்து யூஎஸ்பி இன்புட்டு. ஸோ யூஎஸ்பி இன்புட் மட்டும் இதில் கரெக்டாக கொடுத்துருங்க. மீதியெல்லாம் என்னென்ன மாற்றி கொடுத்தீங்களோ பரவாயில்ல. யூஎஸ்பி இன்புட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஸ்விட்சிங் யூஎஸ்பி போர்டை ஸ்விட்சிங் இந்த ரிமோட் கிட்லேயே பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த இன்புட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். யூஎஸ்பிக்கு பவர் கரெக்டாக அந்த ரிலே ஸ்விட்சிங் மூலிமா போகும். ஸோ அதற்காக மொத்தம் வந்து இதில் 4 இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ அதாவது இந்த இடத்துல கிரவுண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, கிரவுண்டு ஃப்ரண்ட் ரைட்டு அவுட்புட் நீங்கள் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டு கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, சப்வூஃபருக்கான அவுட்புட்டு கிரவுண்டு. ஸோ இதை எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு 4.1 ரிமோட் கிட்ட நான் முன்னாடியே சொன்னது போல் இதில் சரவுண்ட் அவுட்புட் வராது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனல் எப்படி பாடுமோ அதே மாதிரி தான் ரியரும் பாடும். சப்வூஃபர் அவுட்புட்டும் உண்டு. ஆனால் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு இதில் அவுட்புட்டாக கிடைக்கும். பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதை கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பஞ்சிலேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ரோட்டரி என்கோடரும் மீதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய வயர் பஞ்சு இங்கே வந்து ஆடியோ அவுட்புட்டு உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மீதி இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்டீரியோ ஷீல்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த 4 இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது எதுவுமே கனெக்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ரிமோட்டை மட்டும் தான் நான் ஆன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் நான் இதை கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு டிஸ்பிளே வயரில் 2 என்கோடர், வால்யூம்க்கான என்கோடரும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனு செலக்ட் பண்ணுறதுக்கான என்கோடர் மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போது இந்த யூனிட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ மதர் போர்ட்லேருந்து ஒரு கேபிள் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுறோம். சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இதில் பவர் சப்ளை இந்த இடத்துல, கிரவுண்டு பக்கத்துலேயே கொடுக்குறோம். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் சன்லைட்டில் எடுக்கிறதுனால கொஞ்சம் வெயிலின் தாக்கம் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன். டார்க் ரூமில் எடுத்தால் தான் டிஸ்பிளே நமக்கு கிளியராக இருக்கும். ஓப்பனில் எடுத்தால் தான் நமக்கு ப்ராப்பர் லைட்டிங்கில் நமக்கு இந்த போர்டினுடைய டீட்டெயில்ஸ், அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த பேக் சைடு ஐசி இந்த நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ தான் தெரியுங்கிறதுனால அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் யூனிட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வயர் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ ரிமோட் கிட்ட அதாவது டிஸ்பிளே வேணால் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் குவான்டிட்டியாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்கம் நேம் உங்கள் நேமில் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஸ்பீக்கர் டிலே அப்படின்னு வந்துட்டு அந்த டைம் கவுண்ட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் ஆனாது. இது வந்து மாஸ்டர் வால்யூம். இப்போ டிவிடி இன்புட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இன்புட் நம்ம இதில் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா இதனுடைய இன்புட்டை மாற்றிக்கலாம். அதாவது இப்போது நான் யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணேன்னா இன்புட் செலக்டட் யூஎஸ்பி MP3 FMனு வந்துடும். அதுக்கடுத்து SDFM அதை செலக்ட் பண்ணால் மைக் இன்புட் உள்ளே வந்துடும். அதற்கடுத்து இதில் ஆக்ஸ் இன்புட் ப்ரெஸ் பண்ணேன்னா ஆக்ஸ் இன்புட் வந்துடும். இதுக்கடுத்து டிவிடி இன்புட் செலக்ட் பண்ணால் டிவிடி இன்புட் செலக்டட் டிவிடின்னு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அப் டு 36, 37 மேக்ஸிமம் எவ்வளோ லெவல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வைடு வால்யூம் லெவல் இருக்குது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறுது. ஸோ அப் டு ஐ திங்க் 100 லெவல் வரைக்கும் வால்யூம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். நீங்கள் 100 லெவல் வரைக்கும் வால்யூம் செட்டப் இருக்குது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு லோ வால்யூம், அதாவது வைடு ரேஞ்சில் நீங்கள் வால்யூம் வச்சுக்க முடியும். எவ்வளோ கம்மியாக வேணாலும் வச்சுக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸு ட்ரபிள், அதாவது இந்த ரிமோட் கிட்லேயே சப்வூஃபர் கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ் கொடுத்திங்கன்னா சப்வூஃபருக்கான அந்த வால்யூம் உங்களுக்கு செப்பரேட்டாக கண்ட்ரோல் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு அப்படிங்கிற செட்டப் இது பண்ணோன்னா மிட்டு கண்ட்ரோல் ஆகும். அதுக்கடுத்து கீழே அந்த ரிமோட் கிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே EQ அப்படிங்கிறது இது பண்ணிங்கன்னா பேஸ் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும் பேஸ் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கடுத்து ரைட் சைடில் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெபிள் கண்ட்ரோல் ஆகும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் ஆகுது. மாஸ்டர் வால்யூம். ஸோ இதே ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டரி என்கோடர்லேயும் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு ரோட்டரி என்கோடரை நீங்கள் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பேஸு ட்ரபிள்னு செலக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸு, ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸு டிக்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரபிள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸு. அதுக்கடுத்து செட் பண்ணிங்கன்னா மிடில், அதாவது மிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் டிக்ரீஸு, கடைசியாக சப்வூஃபர். ஸோ இது ஒரு ரோட்டரி என்கோடர். அடுத்து இன்னொரு ரோட்டரி என்கோடர் இருக்குது பார்த்தீங்களா. இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்புட் செலக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். ஸோ இப்போ திருப்பி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டிலே கழிச்சு ஆன் ஆகிடுச்சுங்களா. அடுத்து இன்புட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா டிவிடி இன்புட்டு மாறும். திருப்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அடுத்து பாருங்கள், டிவிடிக்கு அடுத்து மைக்கு, USB, FM, ஆக்ஸ், இந்த மாதிரி 4 இன்புட்டையும் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணுறது மூலியமாகவே செலக்ட் பண்ணிக்க முடியும். ப்ரெஸ் பண்ணிங்க சென்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மோட ஆம்பிளிஃபையர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிலே கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான 4.1 ரிமோட் கிட்டு. ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் சொன்னது போல் பேஸு, ட்ரபிள், மிட்டு, சப்வூஃபர் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது வால்யூமாக இருக்கட்டும், ஃப்ரீக்வன்சி லெவலில் இருக்கட்டும், நீட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரிமோட் கிட் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆடியோ கேட்குறதுக்காக மட்டும்தான் இந்த ரிமோட் கிட்டு. இதை வச்சு
ஆட்டோமோட்டிவ் ஆடியோ, அதாவது ஒரு கார் ஆம்ப்ளிஃபையரே நீங்கள் அசம்பிள் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரிமோட் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது பஸ் ஆடியோ, ஒன்லி சாங்ஸ் மட்டும் கேட்கக்கூடிய அல்லது வீடியோ சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகக்கூடிய ஒரு பஸ் ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கு இந்த ரிமோட் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்கொயரிஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட் கிட் தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆடியோ இன்புட் கொடுத்து டெமோ பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். கண்டினியூவாக ப்ளே பண்ணோன்னா விட்டு சாங் ப்ளே பண்ணோன்னாலும் தமிழ் மூவி சாங்ஸ் உங்களுக்கு இதனுடைய செட்டிங்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது. அதனால் ஜஸ்ட்டு டெமோ மட்டும், செட்டிங்ஸ் டெமோ மட்டும் காட்டியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.